பெரியாரை ஏன் போய் தொடறீங்க? இது எதுக்கு? இப்ப தேவையா அது? இதுக்கு என்ன இது காரணம்? தேவையா? இல்லங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆங்கில ஆதரவு போராட்டமாக மாற்றியவர் மதிப்புக்குரிய ஐயா பெரியார் அவர்கள். புரியுதா உங்களுக்கு? அவர் ஆங்கில மொழி தான் அறிவு மொழி என்று சொன்னார். ஆங்கிலம் வீட்டில் இருக்கவர்கள் கூட ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னாரு. ஆங்கிலத்தை அண்ணா அப்படின்னா ANNA அண்ணா அப்படின்னு ஆங்கில எழுத்துக்களால் தமிழை எழுதணும் அப்படின்னு முன் வச்சார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இந்த ஒரு அடிப்படையில எங்க இருந்து தொடங்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. எதையுமே மார்க்சியம் என்ன சொல்லுதுன்னா, வரலாற்று பூர்வமா எதையும் பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான் சரியான பார்வை. அப்ப அந்த வரலாற்று ரீதியா பார்த்துட்டு வரும்போது இந்த மொழியை இழிவு செய்து இந்த மொழியை கற்கக்கூடாது, இதை படிச்சேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படி சொல்லல. அப்படியெல்லாம் சொல்லல. இதில் சில விஷயங்கள் களை எடுக்க வேண்டியது இருக்கு. சில மாறுதல்கள் கொண்டு வரணும்னு இருக்கு. ஏங்க, இதையெல்லாம் தான் பெரியார் தமிழை சொன்னார். படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் சனிய, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ்ல இருக்க இலக்கியங்கள் எல்லாமே ஆரிய பாதிப்புக்கு உள்ளானது. அன்னைக்கு தொல்காப்பியம் தமிழ் பயன்பாடு யார் அதிகமா இல்ல. எடுத்துட்டு இருந்தாங்க? நான் இல்ல, இல்ல. இல்லங்க, பெரியார் காலத்தில் தமிழ் பயன்பாடு யார்கிட்ட அதிகமா நீங்க இருந்தது? இன்னைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான எப்படி நீங்க ஒரு ஆரிய கைக்கூலி பிஜேபியின் பி டீம்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி தான் எங்க தொல்காப்பியரையும் சொன்னீங்க, அதே மாதிரி தான் எங்க வள்ளுவரையும் சொன்னீங்க. எங்கள் தமிழ் இலக்கியம் எழுதின அத்தனை பேரையுமே நீங்க அன்னைக்கு ஆரிய கைக்கூலிகள், ஆரிய அடிமைகள், ஆரிய சித்தாந்தங்களை தான் எழுதி வச்சிருக்காங்கன்னா, அன்னைக்கு நீங்க இதே குற்றச்சாட்டை தான் அன்னைக்கும் வச்சீங்க. இன்னைக்கு இப்ப அதை தமிழ் தேசியத்துக்காக பேசுகிற அண்ணன் செந்தமிழன் சீமான் மீதும் அதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறீங்க. இல்லங்க.